மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கோம். அந்த வறுவல் எப்படி செய்யலாம்ங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நான் இப்போ ஒரு முழு சேனைக்கிழங்கு 200 கிராம் அளவில் வாங்கியிருக்கேன். அதை நல்லா 4 துண்டாக வெட்டி எடுத்திருக்கேன். வெட்டி எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கிட்டு ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் நிதானமான துண்டுகளை சப்பையாக வெட்டி போட்டிருக்கேன். அந்த வெட்டி வச்ச துண்டுகள்லாம் எடுத்து ஒரு சின்ன சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் புளி எடுக்கேன். புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதை புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வெட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கிற சேனைக்கிழங்குல தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அடுப்புல தூக்கி வச்சு வேக வைக்கேன். வேக வைக்கிறது எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் முழுசா வேக வைக்காம பாதி வேகிற மாதிரி வேக வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லி பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் பொடி எடுத்திருக்கேன். நான் சிக்கன் பொடி எதுக்கு சேர்த்திருக்கேன் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடுற ருசியில இருக்கணுங்கிறதுக்காக சிக்கன் பொடி சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை துவையல் பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மசாலா இருக்கட்டும். நான் கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கேன். கிழங்கு எடுத்து பார்க்கல, கிழங்கு நல்லா வெந்திருந்துச்சு. அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து ஒவ்வொரு கிழங்கு நல்லா ஆற வச்சுக்கிட்டு ஒரு கிழங்கா எடுத்து அந்த மசாலாவை 2 பக்கமும் படத மாதிரி நல்லா தடவி ஒரு தட்டுல வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். தோசை கலத்துக்கு அடுப்புல வச்சு சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். சமையல் எண்ணெய் காஞ்ச உடனே மசால் தடவி வச்சிருக்கிற கிழங்கு ஒரு துண்டா எடுத்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல முருகலாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் மக்களே, சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் கிராமத்து முறையிலான சமையல்களை பற்றியும் மூலிகைகள் பற்றியும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.